गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் 31 மன்மதநாம சம்வத்சரம் உத்தராயணம் வசந்த ருத்து ரிஷப மாதம் வைகாசி மாதம் சுக்லபக்ஷம் திரையோதசி திதி. இன்னைக்கு 12 மணி மட்டும் திரையோதசி, அதற்கு பிறகு சதுர்தசி. சுவாதி நட்சத்திரம், ததுபரி விசாக நட்சத்திரம். வைகாசி மாதம் வைகாசி விசாகம்னு ரொம்ப உஷத்தி சுப்பிரமணிய சுவாமியை ஆராதிப்பாள். அது இன்றைக்கும் நாளைக்கும். நாளைக்கு தான் வைசாகம்னு போட்டிருக்கு பஞ்சாங்கத்தில். அப்பேற்பட்ட உஷத்தியான இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் 5வது ஸ்கந்தத்தில் 3வது அத்தியாயத்தை அத்தியனம் பண்ண போகிறோம். இந்த 5வது ஸ்கந்தத்தில் என்ன சொல்கிறாள்னா, முன்னாடியே நமக்கு தெரியும், சுவாயம்பூவமனுவுக்கும் சதரூபைக்கும் பிறந்தவா 5 குழந்தைகளில் 3 பொண்ணுகள் 2 பிள்ளைகள்.
உத்தானபாதன் பிரியவிரதன்னு 2 பிள்ளைகள். அதில் உத்தானபாத வம்சத்தில் வந்தவன் தான் துருவசுவாமி. அந்த கதைகளெல்லாம் முன்னாடியே சொன்னாள். அதன் பிறகு பிரியவிரதனுடைய கதையை சொல்லிட்டு வராள். பிரியவிரதனுக்கு பிறந்த குழந்தைகள், அவளுக்கு பிறந்த குழந்தைகள், இதெல்லாம் சொல்லுவதன் காரணம் என்னவென்றால், இந்த பிரியவிரதனுடைய வம்சத்தில் தான் பெரிய மகான்கள் பல பேர் பிறந்திருக்காள். சாக்ஷாத் பகவானே ரிஷபாவதாரம் பண்ணியிருக்காள், ரிஷபதேவனாக அவதாரம் பண்ணியிருக்காள். ரொம்ப சக்தியான ஒரு பிரம்மனிஷ்டனான பரதனாக, ஜடபரதன்னு சொல்கிறது, அவனாக அவதாரம் பண்ணியிருக்காள். இந்த கதைகளெல்லாம் பார்க்க போகிறோம். அப்போது இந்த பிரியவிரதனுக்கு பிறந்த குழந்தைகளை பற்றி சொன்னாள். பிரியவிரதனுக்கு 10 குழந்தைகள் பிறந்தாள்னு முன்னாடி பார்த்தோம். பிரியவிரதனுக்கு பிறந்த 10 குழந்தைகளில் முதல்ல 3 குழந்தைகள் சந்நியாசாசிரமத்தை அவலம்பித்து ஆத்மாராமாளா அப்படியே இருந்துட்டாள். பாக்கி 7 பேரில் மூத்த குமாரன் தலைவனாக இருந்தவன் அக்னித்ரன். அந்த அக்னித்ரன் விஷய சுகங்கள்லேயே ஈடுபட்டு காம வசப்பட்டு பூர்வ சித்திங்கிறதான ஒரு அப்சரஸோடு கூட, ஒரு கந்தர்வி, அவளோடு கூட ரமிச்சு அவளுக்கும் அவனுக்கும் குழந்தைகள் 9 குழந்தைகளை பெற்று கொடுத்தாள் அவள். அந்த 9 குழந்தைகளில் மூத்த குழந்தைக்கு பேர் நாபி. அந்த நாபி மேருனுடைய பொண்ணான மேரு தேவியை கல்யாணம் பண்ணிட்டான். அந்த நாபிக்கும் மேரு தேவிக்கும் பிறந்தவர் தான் சாக்ஷாத் பகவான் ரிஷபாவதாரம் பண்ணாள். ரிஷப சரித்திரம். அந்த நாபியினுடைய சரித்திரத்தை இந்த 3வது அத்தியாயத்தில் சொல்கிறாள் சுகாச்சாரியாள் பரீட்சித்துக்கு. அதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். வழக்கம் போல் இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீதர வியாக்கியானத்தில் ஒவ்வொரு ஸ்லோகம் சொல்லி சம்மரி சொல்வாள். அதை சொல்லிவிட்டு ஆரம்பிப்போம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே திருத்தீயோऽध्यायः. திருத்தீயே சரிதம் நாபேः பரம் மங்களமீரியதே யஸ்ய யஜ்ஞே பிரதீதः சன் புத்ரோபூத் ரிஷபோ ஹரிஹி. என்ன அர்த்தம்னா, இந்த 3வது அத்தியாயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நாபியினுடைய சரித்திரத்தை சொல்கிறாள். இந்த ஆக்னித்ரனுக்கும் பூர்வ சித்திக்கும் பிறந்தவன் நாபி. அந்த நாபியினுடைய சரித்திரத்தை சொன்னாள். திருத்தீயே சரிதம் நாபே. அது எப்பேற்பட்ட சரித்திரம்னால், பரம் மங்களமீரியதே, ரொம்ப பரம மங்களத்தை கொடுக்கக்கூடிய சரித்திரம் அது. ஏன்னால், யஸ்ய யஜ்ஞே பிரதீதः சன், நாபி ரொம்ப மனசுத்தியோடு கூட ஒரு யஜ்ஞம் பண்ணான், சோமயாகம் பண்ணான். அப்போ யஜ்ஞம் பண்ணுறதே சுவாமியே அவன் நேரம் வந்தாள். நேரம் வந்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணி அவன் ரொம்ப கேட்டுண்டான், எனக்கும் என் மனைவியான மேரு தேவிக்கும் குழந்தைகளே இல்லாமல் இருக்கோம், எங்களுக்கு ரொம்ப குழந்தைகள் வேணும்னு ஆசை, நீங்கள் அனுகிரகம் பண்ணி உங்கள் மாதிரி ஒரு குழந்தை வரணும்னால். சுவாமி நானே வரையினாள். அப்படி சுவாமி அவள் 2 பேருக்கும் ரிஷபனாக பிறந்தாளுங்கிறப்பட்ட சரித்திரம் இது. யஸ்ய யஜ்ஞே பிரதீதः சன் புத்ரோபூத் ரிஷபோ ஹரிஹி. பகவான் சாக்ஷாத் ஹரிஹி மகாவிஷ்ணு ரிஷபனாக இவா 2 பேருக்கும் குழந்தையாக பிறந்த சரித்திரம் இது. பரம மங்களமான சரித்திரம் இந்த 3வது அத்தியாயம். அதை இன்றைக்கி அத்தியாயம் பண்ண போகிறோம். ரொம்ப குறைச்ச ஸ்லோகங்கள் கொண்டது, 20 ஸ்லோகங்கள் தான். ஆனால் எல்லாம் ப்ரோஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் நீண்டு இருக்கும் ஒவ்வொரு வருஷம். அதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே திருத்தீயோऽध्यायः. ஸ்ரீ ஹரயே நமஹ. ஸ்ரீ சுக உவாச்ச. நாபிः அபத்யகாமः அப்ரஜயா மேருதேவ்யா பகவந்தம் யஜ்ஞபுருஷம் அவஹிதாத்மா அயஜத. இந்த நாபிங்கப்பட்டவன் இந்த ஆக்னித்ரனுடைய புள்ள. அவன் என்ன பண்ணான்னால், அபத்யகாமஹா, அவனுக்கு தனக்கு குழந்தை வேணுங்கிறதா ரொம்ப ஆசைப்பட்டான். ஆனால் அவனுக்கு குழந்தையே பிறக்கலை. அப்ரஜயா, குழந்தை பிறக்கலையாம். அதனால அவன் என்ன பண்ணான்னால், தன்னுடைய மனைவியான மேருதேவியோடு கூட மேருதேவ்யா பகவந்தம் யஜ்ஞபுருஷம், யஜ்ஞபுருஷனான மகாவிஷ்ணுவை ஸ்ரீமன் நாராயணனை ஆராதிச்சான். யஜ்ஞம் பண்ணி சுமயாகம் பண்ணி ஆராதிச்சான். அவஹிதாத்மா அயஜத, ரொம்ப சுத்தமான மனசோடு கூட எல்லா விதமான விதியும் அனுசரித்து ஒன்றும் விதியை விட்டு விலகாமல் நல்ல வசத்தியான ரித்விக்கள்னால்
சேர்த்து வச்சுண்டு என்னென்ன எப்படி பண்ணணுமோ அப்படி சாங்கோபாங்கமாக யஜ்ஞம் பண்ணினானாம். அப்பத்திய காமஹ புள்ள வேணுங்கிறதுக்காகன்னு சொன்னாள். நாபிரபத்திய காமஹ அப்ரஜயா மேருதேவ்யா பகவந்தம் யஜ்ஞபுருஷம் அவஹிதாத்மா அயஜத தஸ்ய ஹவாவ ஸ்ரத்தயா விசுத்தபாவேன யஜதः பிரவர்கேஷு பிரச்சரத்சு திரவிய தேச கால மந்திர ரித்விக் தட்சிணா விதான யோகோபபத்யா துரதிகமோபி பகவான் பாகவத வாத்சல்யதயா சுப்ரதீக ஆத்மானம் அபராஜிதம் நிஜஜன அபிப்ரேதார்த்த விதித்சயா கிரீத ஹிருதயங்கமம் மனோநயனானந்தன அவயவாபிராமம் ஆவிஷ்சகாரா. அழகான ஸ்லோகம் இது. இப்போ பகவானே யாகம் பண்ணி ஆராதிச்சால் எப்படின்னால் தஸ்யகவாவ ஸ்ரத்தையா ரொம்ப ஸ்ரத்தையோடு கூட யாகத்தை அனுஷ்டானம் பண்ணானா. ஏதோ பெருமைக்காக பண்ணலை, ரஜோகுணத்தில் பண்ணலை. நான் தான் ராஜா, எனக்கு பணம் இருக்குது, நான் பெரிய பந்தல் போட்டு ஊ பண்ணி யஜ்ஞம் பண்ண போகிறேன்னு அப்படி பிரகாசிக்கிறதுக்காக பண்ணலை. மனசோட சுத்தமான மனசோடு கூட ஸ்ரத்தையோடு கூட விசுத்த பாவேன ரொம்ப மனசில் சுத்தமான பாவத்தோடு கூட பகவானை நம்ம ஆராதிக்கணும்னு அடக்கமான வினயத்தோடு கூட யஜதா யஜ்ஞம் பண்ணான். அப்போ யாகத்துக்கு சோமயாகம் பண்ணணும்னா அதுக்கு பல ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸில் யஜ்ஞங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி சில காரியங்கள் பண்ணணும். அதுக்கு பிரவர்க்கியம்னு பேர். அந்த பிரவர்க்கியம்ங்கிறத பண்ணினானா பிரவர்க்கியேஷு பிரச்சரத்சு பிரவர்க்கியம் பண்ணிட்டு இருக்கிறதே என்ன ஆச்சுன்னாள், எப்படி பண்ணான்னாள், என்ன விதிகள் என்ன சொல்லியிருக்கு, திரவிய அதுக்கு சாமகிரிகள் என்னென்ன உண்டோ அது ஒன்று கூட விடாமல் சேகரித்து அவள் ரித்விக்கள் உபாத்தியாயெல்லாம் என்ன சொன்னாலோ எப்படி எல்லா திரவியங்களையும் சேகரித்தான். தேச எந்த இடத்துல நீ பண்ணணும்னு அவள் சொல்லுவாள். இந்த மாதிரி இந்த நதி போகிறது, இதுக்கு வடக்கு பக்கம் பார்க்கணும், இப்படிலாம் ரூல் பண்ணி சொல்லுவாள். அப்படி நல்ல இடத்த பிடிச்சான், அந்த இடத்துல யாகம் பண்ணான். கால பஞ்சாங்கத்தை வச்சு நன்னா கணிச்சு பார்த்து நல்ல வசத்தியான காலம் எதுவோ அந்த காலத்தில் பண்ணான். மந்திர ஒரு மந்திர லோபம் இல்லாமல் மந்திரத்தை எல்லாம் எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி பண்ணினான். ரித்விக்கு அதுக்குள்ளான யஜ்ஞம் பண்ணுறதுக்குள்ளான ரித்விக்குகள்லாம் தேடி பிடிச்சான். எப்படின்னாள், ஒவ்வொருத்தரும் மணிமணியாக நன்னா விஷயம் தெரிஞ்சவாள், சாஸ்திரஜாள். அது மாத்திரமில்லை, அனுஷ்டானம் பண்ணிகிட்டே இருந்து கர்மா காண்டத்தில் ரொம்ப தீவிரமான நம்பிக்கை உள்ளவாள். இப்பேற்பட்ட மகான்கள் அந்த ரித்விக்கள் எடுத்து போச்சான். தட்சிணா ஒவ்வொருத்தருக்கும் அபரிமிதமாக தட்சிணையை அள்ளி கொடுத்தான். ஏன்னா தட்சிணத்தை தான் யாகங்களில் தட்சிணை ரொம்ப முக்கியம். அதை நன்னா யதேஷ்டமாக கொடுத்தானாம் தட்சிணா. விதான யோகோபபத்யா துரதிகமோபி இவ்வளெல்லாம் பண்ணினா கூட பகவான் நேரம் வந்துட மாட்டார். யஜ்ஞத்தில் வந்து எவ்வளோ பேர் யஜ்ஞம் பண்ணுறாள், பெரிய 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 படாபடா யாகங்கள்லாம் பண்ணுறாள், சுவாமி நேரம் வராளன்னா வரல. இப்படி இங்கிதமாக காட்டுவாள், நான் இந்த யஜ்ஞத்தை எடுத்து விட்டேங்கிறதுக்காக. இன்றைக்கி சாயந்தரம் மழை பெய்யும். அந்த அவபிரதஸ்தானத்து அன்றைக்கி எல்லோரும் போவாள். ஒரே கோடை காலம், மழையே இல்லாமல் இருக்கும். இவ பண்ணி முடித்த உடனே ஒரேடியாக மழை பெய்யும். பல யாகங்கள் அப்படி நடந்திருக்கு. என்ன காரணம்னா, இப்படி உயரக்கேந்து அவ சொல்கிறாளாம், உங்களுடைய யாகத்தை நாங்கள் ஏற்றுனோன்னு. ஆனால் நேர சுவாமி வரமாட்டாள். அப்படி சொல்கிறாள், இத்தனை திரவியம், தேசம், காலம், மந்திரம், ரித்விக்கு, தட்சிணை, இதெல்லாம் எத்தனை ரூல்ஸ் உண்டோ அத்தனை ரூல்ஸ் படியும் பண்ணி ஸ்ரத்தையாகவும் பண்ணால் கூட பகவான் ஒன்று நேரம் வரமாட்டார். அப்படி துரதிகமோப்பி அப்படிப்பட்டா இருந்தும் கூட பகவான் என்ன பண்ணாள்னால், பகவான் பாகவத வாத்சல்யதயா பகவானுக்கு தம் மேலே பக்தி வச்சுருக்கிற பரம பாகவதால்கிட்ட ரொம்ப அனுகிரகம் பண்ணணும்னு ஆசை ஜாஸ்தியாம். அதனால அவர் என்ன பண்ணாள்னால், சுப்ரதீக ஆத்மானம் அபராஜிதம் எப்பேற்பட்டவர் சுவாமி நாள், அபராஜிதம் நாள், அவரை யாராலையும் வெல்ல முடியாது, அப்பேற்பட்டவர் அவர். அவர் என்ன பண்ணால், நிஜ ஜன அபிப்ரேதார்த்த விதித்சயா தம்மேல உண்மையாகவே பக்தி வச்சு, பூர்ணமாக பக்தி வச்சு, உரி பக்தி வைக்கிற பக்தாள் இருக்காளே அவளை அனுகிரகம் பண்ணணும்னு நேரே வந்துடுவாம் சுவாமி. அப்பேற்பட்டவர் நாள்
நிஜஜன அபிப்ரேதார்த்த விதித்சயா கிரீத ஹிருதயா ஹிருதயங்கமம். அப்பேற்பட்ட மனசு உள்ள சுவாமி கருணாமூர்த்தி அவர் என்ன பண்ணால் இவனுடைய ஸ்ரத்தையும் பக்தியும் பார்த்துவிட்டு மனோநயனானந்தன அவயவாபிராமம் ஆவிச்சக்கார பார்க்க பார்க்க விட்டாத அழகு அப்படியே சொட்டுறதான். அப்பேற்பட்ட ரூபத்தோடு கூட நேர சுவாமி மகாவிஷ்ணு அங்கே ஆவிர்பாவமானால் இவாளுக்கு நேர இந்த நாபிக்கும் மேரு தேவி அவள் 2 பேருக்கும் முன்னாடி சுவாமி நேர வந்தாளாம். ரொம்ப அழகான ரூபத்தோடு வந்தாள்னு சொன்னால் இந்த 2வது ஸ்லோகத்தில் தஸ்யகவாவ ஸ்ரத்தையா விசுத்த பாவேன யஜதா பிரவர்கேஷு பிரச்சரத்சு திரவிய தேச கால மந்திர ரித்விக் தட்சிணா விதான யோகோபபத்யா துரதிகமோபி பகவான் பாகவத வாத்சல்யதயா சுப்ரதீக ஆத்மானம் அபராஜிதம் நிஜஜன அபிப்ரேதார்த்த விதித்சயா கிரீத ஹிருதய ஹிருதயங்கமம் மனோநயனானந்தன அவயவாபிராமம் ஆவிச்சகார. சுவாமி வந்துட்டாளாம் நேர அழகான ரூபத்தோடு கூட. அதஹதம் ஆவிஷ்கிருத புஜயுகளத்வயம் ஹிரண்மயம் புருஷ விசேஷம் கபிஷ கௌஷேயாம்பரதரம் உரசி விலசத் ஸ்ரீவத்சலலாம் தரவரவனருக வனமாலா அச்சூரி அமிர்தமணி கதாதிபி உபலக்ஷிதம் ஸ்புட கிரண பிரவர முகுட குண்டல கடக கடிசூத்திர ஹார கேயூர நூபுராதி அங்கபூஷண விபூஷிதம் ரித்விக் சதஸ்ய கிரகபதயः அதனா இவ உத்தமதனம் உபலப்ய ச பகுமானம் அர்ஹணேன அவனத சீர்ஷாணः உபதஸ்துஹு. அழகான ஸ்லோகம் இது. பகவானுடைய ரூபத்தை வர்ணிக்கிறாள், எப்படி வந்தாள் சுவாமின்னுட்டு. அதஹ தம், அங்கே பகவான் எப்படி வந்தாளுங்கிறது என்ன ஆச்சு, பகவான் அப்போ வந்தாளாம். என்னன்னா ஆவிஷ்கிருத, அங்கே வந்து இறங்கினாள், 4 கைகளோடு வந்தாளாம். ஆவிஷ்கிருத புஜ யுகலத்வயம், 4 கைகள் சுவாமிக்கு. அதில் அப்படியே பிரகாசிக்கிறாளாம், தங்கமயமாக பிரகாசிக்கிறான். ஹிரண்மயம் புருஷ விசேஷம், தங்கமயமாக பிரகாசின்றிருக்காள். கபிஷ கௌஷேயாம்பரதரம், அழகான மஞ்சள் பட்டு பளபளான்னு இருக்கக்கூடிய மஞ்சள் பட்டு உடுத்திந்து வராளாம். வெஷாடை கட்டின்னு வந்துருக்காள் சுவாமி. உரசி விலசத் ஸ்ரீவத்சலலாமம், மார்பில் சுவாமிக்கு ஒரு மச்சம், ஸ்ரீவத்சம்னு ஒரு மச்சம் பிரகாசமாக இருக்குது. அதை வச்சுருக்காள் சுவாமி. அது பிரகாசிக்கிறதாம் அவருடைய வக்ஷஸ்தலத்தில். இன்னும் என்ன வச்சுருக்காள்னால் தர வர வனருக வனமாலா அச்சூரி அமிர்த மணி கதாதிபி உபலக்ஷிதம், அழகான சங்கம் வச்சுருக்காள், கையில் தாமரைப்பூ வச்சுருக்காள், மேலே கழுத்தில் வனமாலையை போட்டுருக்காள், 100 கையில் சக்கரத்தை வச்சுருக்காள், கழுத்தில் கௌஸ்துபங்கிற மணி பிரகாசிக்கும், அது சுவாமிக்கு மாத்திரம்தான் போட்டுருப்பாள். அப்பேற்பட்ட அந்த கௌஸ்துபங்கிற மணியை போட்டுருக்காள், கழுத்தில் மட்டும் போட்டுருக்காள், கையில் கதையை வச்சுருக்காள். இப்படி வச்சுருக்க இறங்குறாளாம் சுவாமி. தரவர வனருக வனமாலா அச்சூரி அமிர்தமணி கதாதிபி உபலக்ஷிதம் ஸ்புட கிரண பிரவர முகுட குண்டல கடக கடிசூத்திரஹார கேயூர நூபுராதி அங்கபூஷண விபூஷிதம், ரொம்ப பிரகாசிக்கிற அங்கேருந்து ரேஸ் ஆஃப் லைட் அதுலேருந்து அடிக்கிறதான் அவர் போட்டுருக்கிற கிரீட்டத்துலேருந்து. அதனால் அதில் ரத்னங்கள் கச்சிதமான கிரீட்டம், ரத்ன கச்சித கிரீட்டம், அதுலேருந்து பிரகாசிக்கிறதாம். சூரியனெல்லாம் வெக்க பண்ணபடியாக இருக்கான் அவளோட பிரகாசம். காலில் குண்டலங்கள் போட்டுருக்காள், கையில் தங்க வளையல் போட்டுருக்காள், இடுப்பில் அரண்யாள் போட்டுருக்காள், நல்ல திவ்யமான ஹாரம், தோல்வலை, தங்க தோல்வலை, காலில் சிலம்பு போட்டுருக்காள், நல்ல ஒட்டியான கொலுசு போட்டுருக்காள். இப்போ ஏற்பட்ட பூஷணங்கள்னால அவருடைய அவயவங்கள் ஒன்னொன்னும் பிரகாசிக்கிறதாம். ஆபரணங்கள்னால அலங்கரிக்கப்பட்ட புருஷோத்தமனவன் அவன் வந்து இறங்கினான். நாள் புட கிரண பிரவர முகுட குண்டல கடக கடிசூத்திரஹார கேயூர நூபுராதி அங்கபூஷண விபூஷிதம் ரித்விக் சதஸ்ய
கிரகபதயா அதனாயிவ உத்தமம் தனம் உபலப்ய சபகுமானம் அர்ஹணேன அவனத சீர்ஷாணஹ உபதஸ்து. அப்பேற்பட்ட புருஷோத்தமனான சுவாமி மகாவிஷ்ணு அதனாக உத்தம தனம் இவனால் பரம ஏழையாக இருக்கப்பட்டவனுக்கு ஒரேடியாக சொத்து வந்து லாட்டரி விழுந்தா எப்படி இருக்கணும், அப்படி இந்த ரித்விக்கு எல்லா ரித்விகளும் குழுமி இருக்காள் சதஸில். அப்போ எஜமானனாக நாபி ரொம்ப பக்தியோடு கூட பகுமானம் நாள் ரொம்ப பகுமானத்தோட தலையை குனிஞ்சுண்டு அவனத சீர்ஷானஹா தலையை குனிஞ்சுண்டு சுவாமியை பார்க்குறானாம். அவ்வளவு பக்தி அவனுக்கு. அர்ஹணேன உபதஸ்து. அப்போ அங்கே இருந்த அத்தனை ரித்விக்களும் சதஸில் இருக்கப்பட்ட அத்தனை பெரியவாளும் நாபியும் அவன் மனைவியான மேருதேவியும் எல்லாரும் தலையை குனிஞ்சு நமஸ்காரம் பண்ணி பகவானுக்கு அர்க்கியத்தை கொடுத்து ஆராதித்து உபச்சரிச்சாலாம். அது சொன்னால் அதம் ஆவிஷ்கிருத புஜ யுகலத்வயம் ஹிரண்மயம் புருஷ விசேஷம் கபிஷ கௌசேயாம்பரதரம் உரசி விலசத் ஸ்ரீவத்சலலாமம் தரவர வனருக வனமாலா அச்சூரி அமிர்தமணி கதாபி உபலக்ஷிதம் ஸ்புட கிரண பிரவர முகுட குண்டல கடக கடிசூத்திரஹார கேயூர நூபுராதி அங்கபூஷண விபூஷிதம் ரித்விக் சதஸ்ய கிரகபதயா அதனா இவ உத்தமதனம் உபலப்ய ச பகுமானம் அர்ஹணேன அவனத சீர்ஷாணஹ உபதஸ்து. அப்போ ரித்விக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே கோஷமாக சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ணாள். அது சொல்கிறாள் இங்க ரித்விஜவுச்சு. ரித்விக்கள்லாம் சொன்னாள். ரித்விக்கள் எல்லாரும் சேர்ந்து அவள்லாம் பரமஞானிகள், வேதத்தை படித்தவாள். அவள் நேர பகவானை பார்த்தோன்னே எல்லாருமா கோஷ்டியாக எடுத்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தாள். என்ன சொன்னாள் நாள் அர்ஹசி முஹு அர்ஹத்தமா அர்ஹணமஸ்மாகம் அனுபதானாம் நமோ நமைதி ஏதாவத் சதுபசிக்ஷிதம் கோர்ஹதி புமான் பிரகிருதி குண வியதிகர மதிரனீஷः ஈஸ்வரஸ்ய பரஸ்ய பிரகிருதி புருஷயோः அர்வாக்தனாபிः நாம ரூபாக்ருதிபிः ரூப நிரூபணம் சகல ஜனநிகாய விரஜின நிரசன சிவதம பிரவர குண கணைக தேச கதனாத்ருதே அர்ஹசிமு அர்ஹத்தமா. ஏ அர்ஹத்தமான்னு சொன்னாள். எல்லா விதமான பூஜைகளும் பண்ணுவதற்கு உகர்ந்தவரான உங்களுக்கு நமஸ்காரம்னு சொன்னாள். எல்லா பூஜைகளும் பண்ணுறதுக்கு என்ன பூஜையாக இருந்தாலும் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் தகுதியானவர். அர்ஹத்தமா சொன்னாள். அர்ஹசிமுஹு அர்ஹணம் அஸ்மாகம் அனுபதானாம் நமோ நமைதி. நாங்கள் பகீர பூஜையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கணும். ஆனால் ஒன்று பெரிய மகான்கள்லாம் என்ன சொல்லியிருக்காள்னா, உங்களை பூஜை பண்ணுறதுக்கு எத்தனை பண்ணினாலும் போராது, ஆனால் நமஸ்காரம் நமஸ்காரம்னு சொல்லுவதற்கே அதுதான் எங்களால் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ணுறதுக்கு சக்தி கிடையாது ரொம்ப பவ்யத்தோடு கூட சொன்னாலாம். நமோ நமைதி ஏதாவத் சதுபசிக்ஷிதம். இவ்வாறாக பெரிய மகான்கள் சொல்லியிருக்காள். நமஸ்காரம் நமஸ்காரம்னு பெரிய மகாவிஷ்ணு வந்தால் சொல்கிறத தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். அவருக்கு எத்தனை பூஜை பண்ணாலும் தகும், அப்பேற்பட்டவர்னு சொல்லப்பட்டிருக்குன்னாள். கோர்ஹதி புமான் பிரகிருதி குண வியதிகர மதிரனீஷா ஈஸ்வரஸ்ய பரஸ்ய பிரகிருதி புருஷயோः அர்வாக்தனாபி நாம ரூபாக்ருதிபி ரூப நிரூபணம். நீங்கள் எப்பேற்பட்டவாள்? மாயா குணங்கள்னால புத்தியை அப்படியும் எப்படியும் ஆட்டி வைக்கிற சக்தியை உடையவர் நீங்கள். மனுஷனுக்கு புத்தி அப்படியே ஒழுங்காக இருக்க முடியாது, அது மாயினால் மாட்டின்ட்டு இங்கேயும் எங்கேயும் போகும். அது அப்பேற்பட்டவா மனுஷ ஜாதி. அப்பேற்பட்ட இந்த ஜனங்களுடைய பாப்பங்களெல்லாம் போக்கி பரம மங்களத்தை கொடுக்கக்கூடிய குணக்கூட்டத்தை வச்சுருக்கப்பட்டவர் யாரு? நீங்கள் பரமாத்மா. அப்பேற்பட்ட உங்களுடைய சுரூபத்தை எங்களால் விவரிக்க முடியுமா, வர்ணிக்க முடியுமா, ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? ஏன்னால் நாம ரூபாக்ருதிபி பிரகிருதி புருஷயோ பரஸ்ய ஈஸ்வரஸ்ய
ரூப நிரூபணம் அர்ஹதிஹி. எங்களால் எப்படி விவரிக்க முடியும்? நீங்கள் தான் புருஷன், பிரகிருதிங்கிற மாயை வச்சிருக்கப்பட்ட புருஷன். அப்பேற்பட்ட நிராகார வஸ்துவான உங்களை போய் அதுக்கு ரூபத்தை கொடுத்து நீங்கள் வந்திருக்கீங்க. சங்க சக்கர கதா பாணியாக வேஷ்டாடை கட்டிந்து இறங்கியிருக்கேன். எல்லா விதமான திவ்ய ஆபரணங்களோடு கூட போட்டுண்டு பிரகாசமாக ரொம்ப ரூப சௌந்தரியத்தோடு வந்திருக்கேன். ஆனால் உங்களை எப்படி எங்களால் வர்ணிக்க முடியும்? என்னன்னு எங்களுக்கு தெரியும். அது நமஸ்காரம் பண்ணி சொன்னாள். பரிஜனானுராக விரச்சித சபல சம்சப்த சலிலசித கிசலய துளசிகா தூர்வாங்குரைரபி சம்பிருதயா சபர்யயா கில பரம பரிதுஷ்யசி. பரமானு கூப்பிட்டாள். ஹே பரமபுருஷா, ஹே பரம்பொருளேன்னு கூப்பிட்டாள். பரிஜனானுராக விரச்சித சபல சம்சப்த சலிலசித கிசலய துளசி தூர்வாங்குரைஹி அப்பி. உங்களை போய் ஆராதிக்கிறவா என்ன பண்ணுவாள்? ரொம்ப ஆசையோடு கூட துளி கூட தப்பில்லாமல் உயர்ந்த வேதங்களை சொல்லி ஸ்தோத்திரங்களை சொல்லி சுத்த ஜலத்தாலையும் ரொம்ப இளம் குருத்தா இருக்கப்பட்ட துளசி அருகம்புல் முதலான எதழ்கள்னால உங்களை பூஜை பண்ணுவாள். சம்பூதயா சபர்யா, அப்பேற்பட்ட பூஜைகள் பண்ணுவாள். அத்தனை பூஜைகள் பண்ணாலும் அது நீங்கள் என்ன பண்ணுறேன்? பரிதுஷ்யசிக்கல, உடனே நீங்கள் சந்தோஷம் அடைஞ்சுடுறேன். என்ன பகவான் சொல்லியிருக்காள், என்னை ஆராதிப்பதற்கு நிறையா பணம் வேணும்னு ஒன்றும் கிடையாது. பெரிய பெரிய படாடம்னா வேண்டாம். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. பக்தி மாத்திரம்தான் பிராதானியம். கண்ணுலேருந்து ஜலத்தை கொட்டி பகவானை ஆராதித்து உள்ளே கொடுத்து, ஆஹா உன்னை பூஜை பண்ணுறதுக்கு எனக்கு பாக்கியம் ஏற்பட்டதேன்னு சொல்லி வெறும் சின்ன ஒரு துளசியை போய் போட்டால் போருமா? சுவாமி சந்தோஷம் அடைஞ்சு விடுறாள். அப்பேற்பட்ட ஹே பரமானாள். பரிஜனானுராக விரஜித சபல சம்சப்த சலில சித கிசலய சுலசிகா தூர்வாங்குரைரபி சம்பிருதயா சபன்யா கில பரம பரிதுஷ்யசி. நீ ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு விடுறேப்பா. ரொம்ப சுலபமாக குருத்தான துளசி இல்லைன்னா அருகம்பில் தூர்வாங்குரைரபி. ஏன்னா நம்ம மதத்தில் ரொம்ப ஆர்கனைஸ்டு ரிலிஜன் இல்லை. இது எல்லாரும் ஏகாந்தத்தில் ஒவ்வொருத்தரும் பண்ணிக்க வேண்டியது. வாரத்தில் பகவானை போய் அந்தர்முகமாக பார்த்துட்டு இப்படி மேலே பகவானை ஆவாகனம் பண்ணி வெறும்னு ஈஸியாக கிடைக்கிறது. போய் கடையில் போய் பெரிய பெரிய புஷ்பம்னா வாங்கணும் கூட முளையில்லை. ஆற்றுல பின்னாடி போனால் நிறையா கிராஸ் முளைக்கும், தூர்வா கிராஸ். அதை பிச்சு எடுத்துகிட்டு கொண்டு போட்டால் போகும். எங்கள் அப்பா அடிக்கடி பண்ணுவார். விநாயகரை வச்சுருந்து ஆராதிப்பார். பின்னாடி கொலையில் போனால் நிறையா தூர்வா கிராஸ் முளைச்சிருக்கும். அதுக்கு தண்ணியை கொட்டி அதுலேருந்து எடுத்துன்னு பக்கெட்டில் போட்டு அலம்பி அதுக்கு நிறைய எடுத்து வச்சுப்பார். எடுத்து பாட்டுக்கு பூஜை பண்ணிகிட்டே இருப்பார். எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த விக்னேஸ்வரரை நான் எடுத்துன்னு வந்திருக்கேன். எங்கள் ஆற்றுல வச்சுருந்துருக்கேன் நான். அப்படி ரொம்ப சுலபம். நம்ம மொத்தத்தில் எல்லாம் பகவான் ஆராதிப்பது ரொம்ப சுலபம். வெறும் தூர்வாங்குரம் துளசி இது மாதிரி ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை வச்சு சுவாமியை ஆராதிச்சுடலாம். ஒரு உதிரணி தண்ணியை தூக்கி தலையில் கொட்டினா போகிறோம். சுவாமியை ஒரே சந்தோஷம் அடைஞ்சு விடுறாளாம். அதுதான் இங்கே சொன்னாள். பரிஜனானுராக விரச்சித சபல சம்சப்த சலிலசித கிசலய துளசிகா தூர்வாங்குரைரபி சம்பிருதயா சபர்யா கில பரம பரிதுஷ்யசி. ஏ பகவானே, எங்களோட அனுகிரகம் நீ நேரம் இறங்கியிருக்கீங்க. நீ பெரிய பெரிய யஜ்ஞங்கள் பண்ணி எல்லா விதமான யாகங்கள் பண்ணால் கூட நீ வரத்துக்கு துர்லபம். அப்பேற்பட்டவா நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. எங்களுடைய பக்தி மேலே இருக்கப்பட்ட பிரியத்தினால ஓடி வந்திருக்கீங்க. உங்களை ரொம்ப சுலபமாக சந்தோஷப்படுத்தி விடலாம்னு சொன்னாள். அதா நயாபி ந பவத இஜ்ஜயா உருபாரபரையா சமுச்சிதமர்த்தம் இஹோபலபாமஹே. அப்படி நீங்கள் சுலபமாக வருவேங்கிறது தெரியும். அப்படி இல்லைன்னா இந்த யாகத்தில் எவ்வளவோ யாகத்துக்குள்ளான விதிகள் எல்லாத்தையும் பண்ணி பெரிய சாமகிரிகளோடு கூட இத்தனை பண்ணியிருக்கோம். அப்படி இருந்து கூட அதுக்காக நீங்கள் வரலேன்னு சொன்னாள். ஆத்மன ஏவானுசவனம் அஞ்சசா அவ்யதிரேகேன பூபூயமான அசேஷ புருஷார்த்த ஸ்வரூபஸ்ய கிந்து நாதாசிஷா ஆசாசானானாம் ஏதத்
அபிசம்ராதன மாத்திரம் பவித்தும் அருகதி. நீங்க இந்த யாகத்தில் இருக்கப்பட்ட படாட்டோப்பமாக என்னென்னமோ நடக்கிறதே அதை கண்டு நீங்க வரல, எங்களுடைய பக்திக்காக வந்திருக்கேன். அதனால நீங்கள் ஏ சுவாமின்னு உங்களுடைய பூர்ணமான ஆசீர்வாதத்தை நாங்கள் விரும்புகிறோம். அந்த சந்தோஷப்படுறதுக்காக உங்களை நமஸ்காரம் நமஸ்காரம் சொல்கிறத எங்களுக்கு என்ன தெரியும்னால், கிந்து நாதாசிஷா ஆசாதானானாம் ஏதத் அபிசம்ராதன மாத்திரம் பவித்தும் அருகதி. இத்தனை நாங்கள் பண்ணுறோமே இதெல்லாம் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் அனுகிரகம் பண்ணணும்னு வேண்டி கேட்டாள். தத் யதா பாலிஷானாம் ஸ்வயம் ஆத்மனः ஸ்ரேய பரம விதுஷாம் பரம பரம புருஷ பிரகர்ஷ கருணையா ஸ்வமகிமானம் சாபவர்காக்கியம் உபகல்பயிஷ்யன் ஸ்வயம் நாபசிதைவ இதரவத் யோபலக்ஷிதா. நீங்கள் எப்படின்னாள், ஒரு பிதா குழந்தை மேலே வாத்சல்யம் வச்சிருப்பான். அந்த குழந்தைக்கு தன்னுடைய அப்பா தன்னுடைய ஈத்தத்துக்காக என்னென்னமோ நல்லது பண்ணுறாருங்கிறது தெரியாத மூடனாக இருப்பான் அந்த குழந்தை. அப்படி இருந்தால் கூட அப்பாவானதுனால அந்த குழந்தை எத்தனை தப்பு பண்ணாலும் அது மேலே ரொம்ப பிரியமாக இருந்துருப்பலாம். அதை சொல்கிறாள் இங்கே. தத் யதா பாலிஷானாம் ஸ்வயம் ஆத்மனः ஸ்ரேயः பரம விதுஷாம் பரம பரம புருஷः பிரகர்ஷ கருணையா ஸ்வமகிமானம் சாபவர்காக்கியம் உபகல்பயிஷ்யன் ஸ்வயம் நாபசிதைவ இதரவத் இஹோபலக்ஷிதா. ஆகினால பிரம்மா முதலான எவ்வளோ தேவதைகள் இருக்காள், அவளை காட்டிலும் ஒசத்தியானவர் நீங்கள், பரமபுருஷன் புருஷோத்தமன், எல்லா தெய்வங்களுக்கும் மேலே இருக்கப்பட்ட தேவதேவன். அப்பேற்பட்ட உங்களுடைய தெய்வம் இருந்தால் தான் மோட்சங்கிறதான ஆனந்தத்தை கிடைக்கும். அப்பேற்பட்டவர் நீங்கள் உங்களுக்கு பூஜை பண்ணுறதை எதிர்பார்க்காமலே எங்கள் மேலே இருக்கப்பட்ட பக்தியினுடைய ரசத்தில் அனுபவித்து இந்த யாகத்தில் நீங்கள் வந்து இறங்கியிருக்கேள், நேரையாக வந்து இறங்கியிருக்கேள், எங்கள் பாக்கியம்னாள். அதாயமேவ வரோ ஹி அர்ஹத்தம யர்ஹி பர்ஹிஷி ராஜர்ஷே வரதர்ஷபோ பவான் நிஜ புருஷேக்ஷண விஷய ஆசீத். ஏ அர்ஹத்தமானு மறுபடியும் கூப்பிட்டாள். பூஜைகள் பண்ணுவதற்கு உகந்த ஏ பரமபுருஷான்னு கூப்பிட்டாள். வரதர்ஷபா பவானு, எல்லா மனசில் நினச்சிட்டு இருக்கப்பட்ட அத்தனை வரங்களையும் மனோபீஷ்டங்களையும் எடுத்து கொடுக்கக்கூடியவர் நீங்கள். அப்பேற்பட்டவர் நீங்கள். எர்ஹி ராஜர்ஷே பர்ஹிஷி, இந்த ராஜரிஷியான நாபியினுடைய யஜ்ஞத்தில் அவன் ரொம்ப பக்தியோடு யஜ்ஞம் பண்ணுறான், அவனுடைய மனைவியான மேரு தேவியோடு கூட. அப்போது பக்தர்களுடைய கண்ணுக்கு நன்னா தென்படும்படியாக நீங்கள் வந்து இறங்கியிருக்கீங்களே, ஆவிர்பாவம் பண்ணியிருக்கீங்களே, மறைஞ்சு இல்லாமல் நேரையே வந்திருக்கீங்களே. அதஹி அயம் ஏவ வரஹா, அதுலேருந்தே தெரிகிறது நீங்கள் வரதர்ஷபன், நீங்கள் வரத்தை கொடுக்கக்கூடியவர். மனசில் யாரெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காளோ அதெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடிய பகவான்கிறது நன்னா தெரிகிறது நாள். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணாள். இப்பொழுது இந்த 10 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே திருத்தீயோऽध्यायः. ஸ்ரீசுக உவாச்ச ஸ்ரீசுக உவாச்ச ஸ்ரீசுக உவாச்ச நாபி அபத்யகாமः அப்ரஜயா நாபி அபத்யகாமः அப்ரஜயா நாபி அபத்யகாமः அப்ரஜயா மேருதேவ்யா பகவந்தம் யஜ்ஞபுருஷம் மேருதேவ்யா பகவந்தம் யஜ்ஞபுருஷம் மேருதேவ்யா பகவந்தம் யஜ்ஞபுருஷம் அவஹிதாத்மா அயஜத அவஹிதாத்மா அயஜத அவஹிதாத்மா அயஜத தஸ்ய வாவ ஸ்ரத்தயா தஸ்ய வாவ ஸ்ரத்தயா தஸ்ய வாவ ஸ்ரத்தயா விசுத்தபாவேன யஜதः விசுத்தபாவேன யஜதः விசுத்தபாவேன யஜதः பிரவர்கேஷு பிரச்சரத்சு பிரவர்கேஷு பிரச்சரத்சு பிரவர்கேஷு பிரச்சரத்சு திரவிய தேச கால மந்திர ரித்விக் தட்சிணா விதான
திரவிய தேச கால மந்திர ரித்விக் தட்சிணா விதான. திரவிய தேச கால மந்திர ரித்விக் தட்சிணா விதான. யோகோபபத்யா 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 துரதிகமோபி 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 பகவான் பாகவத வாத்சல்யதயா. பகவான் பாகவத வாத்சல்யதயா. பகவான் பாகவத வாத்சல்யதயா. சுப்ரதீக ஆத்மானம் அபராஜிதம். சுப்ரதீக ஆத்மானம் அபராஜிதம். சுப்ரதீக ஆத்மானம் அபராஜிதம். நிஜஜன அபிப்ரேதார்த்த விதித்சயா. நிஜஜன அபிப்ரேதார்த்த விதித்சயா. நிஜஜன அபிப்ரேதார்த்த விதித்சயா. கிரஹீத ஹிருதயः கிரஹீத ஹிருதயः கிரஹீத ஹிருதயः ஹிருதயங்கமம் 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 மனோநயனானந்தன 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 மனோநயனானந்தன. அவயவாபிராமம் 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 ஆவிஷ்சகார ஆவிஷ்சகார ஆவிஷ்சகார. அததம் 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 ஆவிஷ்கிருத புஜயுகலத்வயம் ஆவிஷ்கிருத புஜயுகலத்வயம் ஆவிஷ்கிருத புஜயுகலத்வயம். ஹிரண்மயம் புருஷவிசேஷம் ஹிரண்மயம் புருஷவிசேஷம் ஹிரண்மயம் புருஷவிசேஷம். கபிஷ கௌசேயாம்பரதரம் கபிஷ கௌசேயாம்பரதரம் கபிஷ கௌசேயாம்பரதரம். உரசி விலசத் ஸ்ரீவத்சலலாமம் உரசி விலசத் ஸ்ரீவத்சலலாமம் உரசி விலசத் ஸ்ரீவத்சலலாமம். தரவர வனருக வனமாலா தரவர வனருக வனமாலா தரவர வனருக வனமாலா. அச்சூரி அமிர்தமணி கதாதிபிஹி உபலக்ஷிதம் அச்சூரி அமிர்தமணி கதாதிபிஹி உபலக்ஷிதம் அச்சூரி அமிர்தமணி கதாதிபிஹி உபலக்ஷிதம். ஸ்புட கிரண பிரவர முகுட குண்டல கடக கடிசூத்திர ஹார கேயூர நூபுராதி. ஸ்புட கிரண பிரவர முகுட குண்டல கடக கடிசூத்திர ஹார கேயூர நூபுராதி. ஸ்புட கிரண பிரவர முகுட குண்டல கடக கடிசூத்திர ஹார கேயூர நூபுராதி. அங்கபூஷண விபூஷிதம் அங்கபூஷண விபூஷிதம் அங்கபூஷண விபூஷிதம். ரித்விக் சதஸ்ய கிரகபதயः ரித்விக் சதஸ்ய கிரகபதயः ரித்விக் சதஸ்ய கிரகபதயः. அதனா இவ அதனா இவ உத்தமதனமுபலப்ய அதனா இவ உத்தமதனமுபலப்ய அதனா இவ உத்தமதனமுபலப்ய. சபகுமானம் 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 அர்கணேன அவனத சீர்ஷாணः உபதஸ்துः அர்கணேன அவனத சீர்ஷாணः உபதஸ்துः அர்கணேன அவனத சீர்ஷாணः உபதஸ்துः. ரித்விஜௌச்சுः ரித்விஜாவுச்சுः ரித்விஜாவுச்சுः. அர்ஹசி முஹு அர்ஹத்தம அர்ஹசி முஹு அர்ஹத்தம அர்ஹசி முஹு அர்ஹத்தம அர்ஹசி முஹு அர்ஹத்தம. அர்ஹணமஸ்மாகம் அனுபதானாம் நமோ நமைதி அர்ஹணம் அஸ்மாகம் அனுபதானாம் நமோ நமைதி அர்ஹணமஸ்மாகம் அனுபதானாம் நமோ நமைதி. ஏதாவத் சதுபசிக்ஷிதம் கோ அர்ஹதி புமானே ஏதாவத் சதுபசிக்ஷிதம் கோ அர்ஹதி புமானே ஏதாவத் சதுபசிக்ஷிதம் கோ அர்ஹதி புமான்
பிரகிருதி குண வியதிகர மதிரனீஷா பிரகிருதி குண வியதிகர மதிரனீஷா பிரகிருதி குண வியதிகர மதிரனீஷா ஈஸ்வரஸ்ய பரஸ்ய பிரகிருதி புருஷயோः ஈஸ்வரஸ்ய பரஸ்ய பிரகிருதி புருஷயோः ஈஸ்வரஸ்ய பரஸ்ய பிரகிருதி புருஷயோः அர்வாக்தனாபி 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 நாமரூபாக்ருதிபி 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 ரூபநிரூபணம் 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 சகலஜன நிகாய சகலஜன நிகாய சகலஜன நிகாய விரஜின நிரசன சிவதம விரஜின நிரசன சிவதம விரஜின நிரசன சிவதம பிரவர குண கணைகதேச பிரவர குண கணைகதேச பிரவர குண கணைகதேச கதனாத்ருதே 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 பரிஜனானுராக விரச்சித பரிஜனானுராக விரச்சித பரிஜனானுராக விரச்சித ஷபல சம்சப்த ஷபல சம்சப்த ஷபல சம்சப்த சலிலசித கிசலய துளசிகா தூர்வாங்குரைரபி சலிலசித கிசலய துளசிகா தூர்வாங்குரைரபி சலிலசித கிசலய துளசிகா தூர்வாங்குரைரபி சம்பிருதயா சபர்யயா கில பரம பரிதுஷ்யசி சம்பிருதயா சபர்யயா கில பரம பரிதுஷ்யசி சம்பிருதயா சபர்யயா கில பரம பரிதுஷ்யசி அதானயாபி ந பவத இஜ்ஜயா அதானயாபி ந பவத இஜ்ஜயா அதானயாபி ந பவத இஜ்ஜயா உருபாரபரயா 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 சமுச்சிதமர்த்தம் இஹோபலபாமஹே சமுச்சிதமர்த்தம் இஹோபலபாமஹே சமுச்சிதமர்த்தம் இஹோபலபாமஹே ஆத்மன ஏவானுசவனம் ஆத்மன ஏவானுசவனம் ஆத்மன ஏவானுசவனம் அஞ்சசா அவ்யதிரேகேண அஞ்சசா அவ்யதிரேகேண அஞ்சசா அவ்யதிரேகேண போபூயமான அசேஷ புருஷார்த்த ஸ்வரூபஸ்ய போபூயமான அசேஷ புருஷார்த்த ஸ்வரூபஸ்ய போபூயமான அசேஷ புருஷார்த்த ஸ்வரூபஸ்ய கிந்து நாதாசிஷः கிந்து நாதாசிஷः கிந்து நாதாசிஷः ஆஷாசானானாம் 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 ஏதத் அபிசம்ராதன மாத்திரம் ஏதத் அபிசம்ராதன மாத்திரம் ஏதத் அபிசம்ராதன மாத்திரம் ஏதத் அபிசம்ராதன மாத்திரம் பவித்தும் அர்ஹதி பவித்தும் அர்ஹதி பவித்தும் அர்ஹதி தத்யதா பாலிஷானாம் ஸ்வயமாத்மனः தத்யதா பாலிஷானாம் ஸ்வயமாத்மனः தத்யதா பாலிஷானாம் ஸ்வயமாத்மனः ஸ்ரேயः பரமவிதுஷாம் ஸ்ரேயः பரமவிதுஷாம் ஸ்ரேயः பரமவிதுஷாம் பரம பரமபுருஷ பரம பரமபுருஷ பரம பரமபுருஷ பிரகர்ஷ கருணையா ஸ்வமஹிமானம் பிரகர்ஷ கருணையா ஸ்வமஹிமானம் பிரகர்ஷ கருணையா ஸ்வமஹிமானம் பிரகர்ஷ கருணையா ஸ்வமஹிமானம் சாபவர்காக்கியம் உபகல்பயிஷ்யன் சாபவர்காக்கியம் உபகல்பயிஷ்யன் ஸ்வயம் நாபசித ஏவ ஸ்வயம் நாபசித ஏவ ஸ்வயம் நாபசித ஏவ இதரவத் இஹோபலக்ஷிதः இதரவத் இஹோபலக்ஷிதः இதரவத் இஹோபலக்ஷிதः அதாயமேவ வரோ அதாயமேவ வரோ ஹி அர்ஹத்தம தர்ஹி பர்ஹிஷி ஹி அர்ஹத்தம யர்ஹி பர்ஹிஷி ஹ்யர்ஹத்தம
யர்ஹி பர்ஹிஷி ராஜர்ஷேஹே வரதர்ஷபோ ராஜர்ஷேஹே வரதர்ஷபோ ராஜர்ஷேஹே வரதர்ஷபோ பவான் நிஜபுருஷேக்ஷண விஷயः பவான் நிஜபுருஷேக்ஷண விஷயः பவான் நிஜபுருஷேக்ஷண விஷயः ஆசீத் 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 ஸ்ரீ ஹரயே நமः. இவ்வாறாக இந்த ரித்விக்கள்லாம் பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காள். மேற்கொண்டு அவள் பகவானை பார்த்து சொன்னாள். ஏன்னா நேரையே அவர் பகவான் வந்திருக்கிறத பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ பகவானை மேலும் ஸ்தோத்திரம் பண்ணுறாள். 11வது ஸ்லோகம். அசங்க நிஷித ஞானானல விதூதாசேஷமலானாம் பவத் ஸ்வபாவானாம் ஆத்மா ராமாணாம் முனீனாம் அனவரத பரிகுணித குணகண பரம மங்களாயன குணகண கதனோசி. அசங்க நிஷித ஞானானல விதூதாசேஷமலானாம். அசங்க நிஷிதன அவ ஒத்துட்டும் ஒன்றுலையும் பற்று இல்லாமல் இருப்பாள். எல்லா பற்றையும் விட்டு இருப்பவர்கள், ஒன்றுலையும் பந்தம் இருக்காது. அப்பேற்பட்டவாள். ஞானானல விதூதாசேஷமலானாம். அவள்கிட்ட என்ன வச்சுட்டு இருப்பாள்னா நல்ல ஞானம், ஆத்ம ஜானம் இருக்கும். ஆத்ம ஜானம்ங்கிறது நெருப்பு மாதிரி. அது என்ன பண்ணுமா, கூட இருக்கப்பட்ட ராகத்வேஷாதி அழுக்குகள் இருக்கே, அந்த அழுக்கெல்லாம் எரிச்சு விடுமாம். நெருப்பு எப்படி எரிக்குமோ அழுக்கெல்லாம் அப்படி எரிச்சு விடுமாம். அப்படி ஒன்னிலையும் பந்தமே இல்லாத மகான்கள். அசங்க நிஷித ஞானானல விதூதாசேஷமலானாம். தங்கள்கிட்ட இருக்கப்பட்ட ராகத்வேஷாதி அழுக்குகளை அப்படியே தங்கள்கிட்ட இருக்கப்பட்ட ஞானத்தினால, ஞானம்ங்கிற நெருப்புனால எரிக்கக்கூடிய சக்தியை வச்சுருக்கப்பட்டவாள். மேலும் எப்பேற்பட்டவாள்? பவத் ஸ்வபாவானாம். சாக்ஷாத் பகவான் உங்களுக்கு எப்படி நல்ல சாந்தமான ஒரு சுபாவம் உண்டோ அப்படி அவளுக்கும் சாந்தமான சுபாவம் இருக்குமாம் இந்த பிரம்மஜானி பிரம்மனிஷ்டாளுக்கு. ஆத்மா ராமாணாம் முனீனாம். அவ ஆத்மனி சதா ரமந்தே. எப்போ பார்த்தாலும் உள்ளுக்குள்ளேயே பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாள், ஆனந்தப்படுவாள். வெளியில் இருக்கப்பட்ட விஷய சுகங்கள்லாம் ஆனந்தம் கிடையாது அவளுக்கு. அப்பேற்பட்ட முனிகள். ஒத்துட்டையும் பேச மாட்டாள். முனினா மௌனமாக இருப்பாள்னு அர்த்தம். அப்படி ரிஷிகள் பிரம்மனிஷ்டாள். அவள் என்ன பண்ணுவாள்னால் அனவரத பரிகுணித குணகண பரம மங்களாயன குணகண கதனஹாசி. எப்போ பார்த்தாலும் திருப்ப திருப்ப ஒன்னேன்னு மாத்திரம் சொல்லிட்டு இருப்பாளாம். என்னன்னாள், பரம மங்களங்களை கொடுக்கக்கூடிய பகவானுடைய குணகணங்கள் இருக்குல்லே அதை வர்ணிச்சுட்டே இருப்பாளாம். அதை வர்ணிச்சுட்டே இருப்பதனாலேயே ஆனந்தத்தை அடைவாள்களாம் அப்படின்னு சொன்னாள். அசங்கனிஷித ஞானானல விதூதாசேஷமலானாம் பவத் ஸ்வபாவானாம் ஆத்மா ராமாணாம் முனீனாம் அனவரத பரிகுணித குணகண பரம மங்களாயன குணகண கதனோசி. அப்பேற்பட்ட குணகணங்களை அந்த கதைகளை வச்சிருக்கப்பட்ட பரமாத்மா நீங்கள், மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன், அப்பேற்பட்ட பரம மங்களமான குணங்களை வச்சிருக்கப்பட்டவர் நீ சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணாள். அத கதஞ்சித் ஸ்கலன க்ஷுத்பதன ஜிரும்பண துரவஸ்தானாதிஷு விவசானாம் ந ஸ்மரணாய ஜ்வர மரண தசாயாமபி சகல கஷ்மல நிரசனானி தவ குணகிருத நாமதேயானி வச்சன கோச்சராணி பவந்து. அப்போ கேட்டுண்டாள் நாராயணனை பார்த்து, அப்பா உங்களுடைய தரிசனத்தினால, பகவானான உங்களுடைய தரிசனத்தினால நாங்கள்லாம் ரொம்ப கிருதார்த்தராக இருக்கோம். எங்களுடைய அதிர்ஷ்டம் உங்களுடைய திருஷ்டி தரிசனம் கிடச்சிருக்கு. அப்பேற்பட்ட சமயத்தில் நீங்கள் எப்பேற்பட்டவர். நாங்கள் இடறி விழறது, பசிக்கிறது, ஸ்கலன க்ஷுத்து பத்தனை கீழே தடுக்கி விழறது, இல்லாடா பசிக்கிறது, பசியால் சிரமப்படுறது, திரும்பனை கொட்டாய விடுறது, அதாவது தூங்குறதுன்னு அர்த்தம். துரவஸ்தானாதிஷு இப்படி என்னென்ன கஷ்டங்கள்லாம் படுற சமயங்கள்லையும் கஷ்டப்பட்டு இருக்கிறது. அந்த சமயத்துலேயும் ஜ்வர மரண தசாயாமப்பி
மேலெல்லாம் தகிக்க முடியாத ஜுவரம், ஒரே ரோகங்கள்லாம் வந்து தாக்கி பிடித்து அந்த சமயம் எல்லாம்னா மரிக்கிற தருவாய், பிராணன் போகிற சமயம். இப்பொழுதெல்லாம் ஸ்மரணாய, உங்களுடைய நினைவு, நீ உங்கள் ஸ்மரணை இருக்கணும். சுவாதீனமற்ற எங்களுக்கு எல்லா பாபங்களையும் அழிக்கணும். விவசானாம்னஹா, எங்கள்லாம் எப்படி எங்கள் மேலே சுவாதீனமே இல்லாதவாள். சகல கஷ்மலன் நிரசனானி, எல்லா பாப குவியல்கள் நாங்கள் வச்சுருக்குமே அது எல்லாத்தையும் போக்கக்கூடிய வஸ்து யாருன்னால் உங்கள் நாமம். தவ குணகிருத நாமதேயானி, உங்களுடைய பகவன் நாமா இருக்கே, உங்களுடைய குணங்களை சொல்லக்கூடிய நாமாக்கள். அதாவது அவருடைய நாமாக்கள் எப்படின்னால் யச அங்கிதானிவை, அவர் பகவானுடைய குணகணங்களை சொல்லக்கூடிய நாமாக்கள். அதை நாங்கள் சொல்லணும். அது எங்களுக்கு மறக்காமல் அப்பேற்பட்ட கஷ்டமான சமயத்திலையும் சொல்லக்கூடிய நிலைமை வர்றதுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணும்னாள். இதுதான் ஒரு நாயன்மார் சொன்னார், நான் மறந்தாலும் என் நாக்கு மறவப்படாது நமசிவாயே என்ற சொல்லினாள். நான் எப்போவானும் வந்து என்னுடைய அந்திம காலத்தில் மரண காலத்தில் எல்லாம் மறந்து போயிடுவேன், ஞாபக சக்தி இல்லாமல் போயிடும். அந்த சமயத்தில் இந்த இப்போல்லாம் புதுசாக வியாதியெல்லாம் வருது இல்லையா, ஒருத்தரை கண்டு எண்ணமே ஞாபக சக்தியே இல்லாமல் போகிற வியாதி, அப்படிலாம் வந்தால் கூட நமசிவாயங்கிற நாமத்தை மாத்திரம் மறக்காமல் இருக்கிறதுக்கு பகவானே அனுகிரகம் பண்ணினாள். அப்படி தான் இங்கேயும் வேண்டின்னு இருக்காள். அத கதஞ்சித் ஸ்கலன க்ஷுத்பதன ஜிரும்பண துரவஸ்தானாதிஷு விவசானாம் ந ஸ்மரணாய ஜ்வர மரண தசாயாமபி சகல கஷ்மல நிரசனானி தவ குணகிருத நாமதேயானி வச்சன கோச்சராணி பவந்து. அப்படி ஏற்படணுங்கிறதா நீ அனுகிரகம் பண்ணுங்கிறதா ரொம்ப நெகிழ்ந்து போய் கேட்டுக்கிறாள் பகவானை பார்த்து. கிஞ்சாயம் ராஜர்ஷி அபத்திய காமஹ பிரஜாம் பவாத்ருஷீம் ஆசாசானஹ ஈஸ்வரம் ஆசிஷாம் ஸ்வர்காபவர்கயோரபி பவந்தம் உபதாவதி பிரஜாயாம் அர்த்த பிரத்யயः தனதமிவாதன பலீகரணம். கிஞ்சாயம் ராஜர்ஷி அபத்திய காமஹ, பகவானை பார்த்து சொன்னாள், இதை பாரு, இந்த ராஜா எவ்வளவு பக்தியோடையும் ஸ்ரத்தையோடையும் ரொம்ப மனசு உருகி போய் ரொம்ப பக்தியோடு கூட உங்களுக்காக இந்த யஜ்ஞம் பண்ணுறான், இந்த யோசோம யாகத்தை பண்ணிட்டு இருக்கான். என்னென்னா அபத்திய காமஹா, தனக்கு குழந்தையே இல்லையே, ஒரு குழந்தை வேணுங்கிறதான் ஒரு எண்ணத்தோடு கூட அவன் இந்த யஜ்ஞத்தை பண்ணுறான். கிஞ்சாயம் ராஜர்ஷி, இந்த ராஜர்ஷியான நாபி பிள்ளையை விரும்பி பண்ணுறான். அபத்திய காமஹா பிரஜாம் பவாத்ரிஷீம் ஆசாசான, எப்படி வேணுங்கிறான், பவாத்ரிஷீம் உங்களை மாதிரி ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்படுறான். அது எப்படின்னாள், பணமே இல்லாத பரம ஏழை, அவனுக்கு திடீர்னுட்டு பில்லியனர் ஆகணும்னு ஆசைப்பட்டான்னாக்க அது எப்படி அந்த பில்லியனருக்கு தவிடு, இந்த தவிடை நோக்கி தவிடு வேணும்னு ஆசைப்படுற மாதிரினாள். பலீகரணம் இவ. தனதம் இவாதனா, அதனான்னா பரம ஏழைன்னு அர்த்தம். தனதம் நல்லா உடனே நிறையா பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டான்னாக்க அந்த மாதிரி இவனும் ஆசைப்படுறான், உங்களை மாதிரியே ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்படுறான்னாள். கிஞ்சாயம் ராஜர்ஷி அபத்திய காமஹ பிரஜாம் பவாத்ரிஷீம் ஆசாசான ஈஸ்வரம் ஆசிஷாம் ஸ்வர்காபவர்கயோரபி, அவனுக்கு ஸ்வர்க்கம் வேண்டாம், மோட்சம் வேண்டாம், அதை விட அதெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட நீ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய நீ உங்களை அவன் என்ன விரும்புகிறான், உங்களை மாதிரி ஒரு குழந்தை வேணும்னு வேண்டாம் கேட்குறான், அது கொடுத்தா போகிறோம்னு நினைக்கிறான். ஈஸ்வரமாசிஷாம் ஸ்வர்காபவர்கயோரபி பவந்தம் உபதாவதி பிரஜாயாம் அர்த்த பிரத்யய தனதமிவாதன பலீகரணம். அவ்வாறாக வேண்டுகிறான் இந்த ராஜா, அனுகிரகம் பண்ணுங்கோன்னு அவனுடைய ஷார்பில் கேட்டுக்கிறாள். கோவாயதே அபராஜிதோ அபராஜிதயா மாயையா அனவதித பதவிய அனாவிருத்தமதி விஷய விஷரய அனாவிருத்த பிரகிருதி அனுபாசித மகச்சரண. சொன்னாள், கோவா இகதே, இந்த சம்சாரம் இருக்கே, இந்த சம்சாரத்தில் அபராஜிதோ அபராஜிதயா மாயையா, யார் ஒருவன் தான் தன்னுடைய இந்திரியங்களுக்கு வசப்படாதவனாயும்
தோல்வியை அடையாததுமாக இருக்கக்கூடிய தீர்மானிக்கப்பட்டவனாயும், உங்களுடைய மாயைன்னு ஒன்று இருக்கே அதனால புத்தி மயக்கம் ஏற்படாதவனாயும், இந்த விஷய சுகங்கிறதான ஒரு விஷம் இருக்கே அந்த விஷம் அதனால மறைக்கப்பட்ட உண்மைங்கிறத மறைச்சிருக்கப்பட்டவன் யாருனால் பெரிய மகான்களை அவளுடைய பாதங்களை சேவித்து உபாசிக்காதவன் யாரோ அவன்தான் அப்படிப்பட்டவனாக இருப்பன்னு சொன்னால், கோவாயதே அபராஜிதோ அபராஜிதையா மாயா அனவசித பதவிய அனாவிருத்தமதி விஷய விஷரய அனாவிருத்த பிரகிருதி அனுபாசித மகச்சரண. அதனால மகச்சரண பெரிய மகான்கள் அவளுடைய பாதங்கள் இருக்கே அதை போய் உபாசிக்கணும். அப்படி உபாசிக்காதவன் இருக்கானே அவன்தான் இந்திரியங்களுக்கு வசப்பட்டவனாய் தோல்வியெல்லாம் அடைந்தவனாய் மாயையில் மாட்டிண்டு மயக்கமான புத்தியை உடையவனாய் விஷய சுகங்களில் மாட்டின்னுங்கிற விஷத்தில் மாட்டிண்டு இந்த உண்மையான எதுன்னு தெரியாதவனாய் இருப்பன்னு சொன்னாள். யதுகவாவ தவ புனः அதப்ரகர்த்தः ய சமாஹூதः தத்ரார்த்ததியாம் மந்தானாம் நஸ்தத் யத்தேவ ஹேளனம் தேவதேவார்ஹசி சாம்யேன சர்வான் பிரதிவோடும் அவிதுஷாம். விதுஷாம் அவிதுஷாம் ஞானமே இல்லாத மூடர்களை அவிதுஷாம்னு சொல்கிறது. மந்தானாம் மந்த புத்தி உடையவாள் அவள் தான். அப்போ பகவானை பார்த்து சொன்னால் அதப்ரகர்த்தா, நீங்கள் யார் எப்பேற்பட்டவாள்? பெரிய பெரிய காரியங்களெல்லாம் சுலபமாக செஞ்சு முடிக்கக்கூடிய சக்தியுடையவர் பகவான் நீங்கள். தேவ தேவ எல்லா இந்திராதி தேவதைகளுக்கெல்லாம் தேவதையாக இருக்கப்பட்டவள் அவள்னா உங்களை ஆராதிக்கிறாள். அப்போ நீங்கள் இந்த இடத்துல ஏன் சமாகூதா இந்த யஜ்ஞத்தில் நாங்கள் கூப்பிட்டோன்னு நீங்கள் ஓடி வந்திருக்கேள். நாங்கள் போய் உங்களை ஆஹ்வானம் பண்ணி வாங்கோன்னு சொன்னோன்னு நீங்கள் நேரையே வந்து விட்டேள். அப்போ ஏற்பட்ட தேவனான நீங்கள் நாங்கள் போய் கேவலம் அந்த டாக்டர் இவன் என்ன கேட்குறான், குழந்தை வேணும்னு உங்களை போய் கேட்குறான். அதான் பரம புருஷார்த்தம்னு நினச்சிட்டு இருக்கான். அவிதுஷாம் மந்தானாம்னா அப்பேற்பட்ட முட்டாள்கள் நாங்கள்லாம். வேறு எவ்வளோ நல்ல லாபகரமான மோட்சம் இருக்குது, ஸ்வர்க்கம் இருக்குது, மோட்சம் இருக்குது, இதெல்லாம் கேட்கல. ஏதோ அப்பத்திய காம குழந்தை வேணும் பிரஜா வேணும்னு கண்டு இருக்கப்பட்ட மூடல். அப்படி இருந்தால் கூட நீங்கள் எப்படியேப்பட்டவாள்? நீங்கள் தேவன். நீங்கள் இதை நாங்கள் என்னடா இது நம்மளை பார்த்து இப்படி கேலி பண்ணுறாளேன்னு நினைக்காமல் பெரிய மனசோடு நீங்கள் பொறுத்துண்டு இருக்கேள். ஓடும் அருகசி சர்வான் பிரதி சாமியேன ஓடும் அருகசி. எல்லாரையும் ஒருமையாக பார்க்கக்கூடியவர் நீங்கள். புழு பூச்சி தேவதேவாள் இந்திரன் யாராக இருந்தாலும் எல்லாரும் உங்களுக்கு குழந்தைகள். அதனால் எல்லாரையும் ஒரு முகமாக நீங்கள் பார்ப்பேள். அப்படி ஞானம் இல்லாத முட்டாளான எங்களையும் நீங்கள் கருணையோடு பார்க்குறேள், அனுகிரகம் பண்ண போகிறேள்னு ரொம்ப உருக்கமாக பிரார்த்திச்சிருந்தாள். யதுபவாவ தவ புனः அதப்ரகர்த்தः ய சமாஹூதः தத்ரார்த்த தியாம் மந்தானாம் நஸ்தத் யத்தேவ ஹேளனம் தேவதேவார்ஹசி சாமியேன சர்வான் பிரதி ஓடும் அவிதுஷாம். அப்படிப்பட்ட முட்டாளான நாங்கள் கேவலம் புத்திரகாமனாக இருக்கான் அந்த ராஜா கொடுக்கணுங்கிறதாக உங்களை சொல்கிறோமே, உங்களை மாதிரி ஒரு புள்ள வேணும்னு சொல்கிறோமே, அதை மன்னிச்சுக்கணும். நீங்கள் பரிகாசமாக சொல்கிறோங்கிறதா நினச்சிக்கப்படாது. ஏன்னா நீங்கள் இப்படிப்பட்ட கருணாமூர்த்தி எல்லா பிரஜைகளையும் உங்களால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாத்தையும் ஒரு முகமாக நீங்கள் பார்க்குறவர்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணாள். இந்த ரித்விக்கள்னா ராஜாவினுடைய ஷார்ப்பில் இதை பிரார்த்திச்சுன்னு சொன்னாள். உடனே சுகதேவர் சொல்கிறாள் பரீட்சத்தை பார்த்து, ஸ்ரீ சுக உவாச்ச இது நிகதேன அபிஷ்டூயமானः பகவான் அனிமிஷ ரிஷபः வருஷதராபிவாதித அபிவந்தித சரணः சதயம் இதமாக. அந்த பகவான் இவ்வாறாக ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டு இந்த பாரத வருஷத்துக்கு, அதாவது பாரத தேசத்துக்கு லீடராக ராஜாவாக இருக்கப்பட்ட இந்த நாபி இருக்கானே அவனாலையும் அங்கே குழுமி உள்ள பிராமணால் எல்லாராலையும் நமஸ்காரம் பண்ணப்பட்டவராக அப்பேற்பட்ட கால்களை உடைய வந்தித சரணகா எல்லாரும் அவர் காலை பிடிச்சி நமஸ்காரம் பண்ணார். அப்பேற்பட்ட சரணங்களுடைய பகவான் என்ன பண்ணால் ரொம்பவும் தயையோடு கூட கருணையோடு கூட இந்த கீழ்கண்ட வார்த்தைகள் எடுத்து சொன்னார் சுகாச்சாரியால். இது நிகதேன அபிஷ்டூயமான பகவான் அனிமிஷ ரிஷபா
அனிமிஷான்னு பகவான் பேர். அனிமிஷபா ரொம்ப தேவதைகளுக்கெல்லாம் சிரேஷ்டனானவனவன். வருஷதராபிவாதித அபிவந்தித சரண சதயம் இதமாக ரொம்ப தயோடு கூட இப்படி சொன்னாலாம். என்ன சொன்னாள்னால், ஸ்ரீ பகவானுவாச்ச அவோபதாகம் ரிஷய பவத்பி அவிதத கீர்பி வரம் அசுலபம் அபியாஜித யதமுஷ்யாத்மஜா மயா சதிருஷா பூயாதிதி மமாஹமேவ அபிரூப கைவல்யாத் அதாபி பிரம்மவாதா ந மிருஷா பவித்துமர்ஹதி மமைவை முகம் யத்விஜ தேவகுலம். பகவான் அவளை பார்த்து சொன்னாள், அஹோபதாகம் ரிஷயா, ஏ ரிஷிகணங்களே, இந்த குழுமியுள்ள பிராமணோத்தமர்களே, ஏ ராஜாவே, நீங்கள்லாம் சொன்ன வார்த்தைகளை கேட்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியம் படுறேன் நான் சொன்னாள். அஹோபதாகம் ரிஷயா பவத்பிஹி அவிதத கீர்பி, நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டுவிட்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் உண்மையான வார்த்தைகள் நீங்கள் சொல்லியிருக்கே. என்ன கேட்கலாம் அந்த ராஜா? வரம் அசுலபம் அபியாச்சிதா, அவ்வளவு சுலபமாக நீங்கள் கேட்ட வரத்தை என்னால் கொடுக்க முடியாது. அவ்வளோ கஷ்டமான வரத்தை நீங்கள் கேட்குறேன். என்ன வரம் கேட்டிருக்கேள்? ஏது அமுஷ்யாத்மஜா மயா சதிருஷா, என்ன மாதிரி இருக்கப்பட்ட குழந்தையா ஒன்று வேணும்னு கேட்டிருக்கேள். அது எவ்வளவு சுலபம் இல்லையே. ஏன்னா நானே தான் பிறக்கணும், என்ன மாதிரி ஒருத்தர் கிடையாது வேற. பூயாதிதி மமாகமேவ அபிரூப கைவல்யாத்து, என்ன மாதிரியாகவே எனக்கு சமமானவனாக ஒரு குழந்தை பிறக்கணும்னா அது இன்னொருத்தர் கிடையாது, அதனால் கொடுக்க முடியாது. நானாகவே பிறந்தாதான் முடியும். அது எனக்கு நான் தான் சமானம்னால். சமாகம் ஏவ அபிரூபா, எனக்கு நான் தான் சமானம், வேற யாரும் சமானம் கிடையாது. அதனால் இந்த பிராமணான உங்களுடைய வார்த்தைகளை பொய்யாக ஆக்காமல் இருக்கணும்னா நானே தான் பிறக்கணும்னு சொன்னாள். அதனால் நீங்கள் கேட்ட அந்த வரத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். ஏன்னா நீங்கள்லாம் பிராமணோத்தமர்கள். த்விஜ தேவகுலம் மம முகமிஹி, ஏன்னா மமைவை முகம் எத் த்விஜ தேவகுலம். நீங்கள்லாம் எப்பேற்பட்டால், நீங்கள் உங்கள் பிராமணாலாம் எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்கிறது வேதம். என்னுடைய முகத்துலேருந்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்கு. பிராமணோ அஸ்ய முகமாசீத்துன்னு சொல்லியிருக்கு. அப்போது என்னுடைய முகத்துலேருந்து வந்த நீங்கள்லாம் கேட்கறதுனால அது சத்தியமாக பண்ணுறேன்னாலாம். தத ஆக்னித்ரியே அம்சகலையா அவதரிஷ்யாமி ஆத்மதுல்யம் அனுப லபமான, என்ன மாதிரியாக இருக்கக்கூடிய இன்னொரு வஸ்து கிடையாததுனால நானே என்னுடைய அம்சகலையாக இந்த ஆக்னித்ரனுக்கு பிள்ளையாக நான் பிறக்கிறேன், அவதாரம் பண்ணுறேன்னாள். தது ஆக்னித்ரியே அம்சகலையா அவதரிஷ்யாமி, நானே பிறக்கிறேன்னாள். ஆத்மதுல்யம் அனுப லபமான, என்ன மாதிரியான வேற ஒன்றும் கிடைக்காதனாலே நானே பிறக்கிறேன்னாள். ஸ்ரீ சுகமுவாச்ச இது நிஷாமயந்தியாக மேருதேவ்யா பதிம் அபிதாய அந்தர்ததே பகவான். இவ்வாறாக இது நிஷாமயந்தியா மேருதேவியாக, இப்படி மேருதேவி பக்கத்தில் நின்று இதை கேட்டுகிட்டே இருந்தாள். அவள் தன்னுடைய பர்த்தாவான அக்னித்ரன் பாக்கி ரிஷிகள் எல்லாரும் பகவானோட கூட நேராக பார்த்து பேசி இவனுக்கு சொல்லிட்டு இருக்கிறதே, மேருதேவி எல்லாம் கேட்டு இருக்கிறதே பகவான் என்ன பண்ணார்னால், பகவான் அந்தர்ததே, அவர் அந்தர்தானம் ஆயிட்டார், மறைஞ்சு போயிட்டாளாம். மறைஞ்சு போனது என்ன காரணம்னால், திருப்பி இவாள் 2 பேருக்கும் குழந்தையாக பிறக்க போகிறாள். பர்ஹிஷி தஸ்மின்னேவ விஷ்ணுதத்த பகவான் பரமர்ஷிபி பிரசாதிதா நாபே பிரிய சிகீர்ஷயா ததவரோதாயனே மேருதேவியாம் தர்மான் தர்சயிது காம வாதரசனானாம் ஸ்ரமணானாம் ரிஷீனாம் ஊர்த்வமந்தினாம் சுக்லயா தனுவா அவததாரா. ஏ விஷ்ணுதத்தான்னு சொன்னாள். என்ன அர்த்தம்? எந்த பகவான் கிருஷ்ணன் உனக்கு உயிரை கொடுத்தான், அவனை உன்னை ரட்சிச்சதுனால நீ பரீட்சித்து நீ இப்போ நீ உயிரோடு இருக்க. அப்படி எந்த பகவானால் கொடுக்கப்பட்ட பரீட்சித்தோ அவனை கூப்பிட்டாள். இவ்விதமாக இந்த யாகத்தில் பெரிய ரிஷிகள் அனுகிரகம் பகவான் அவனுக்கு அனுகிரகம் பண்ண முடியாத நல்ல வசதியான வார்த்தைகளை பகவான்கிட்ட சொன்னாள். அப்போ நாபிக்கு பிரியத்தை செய்யணுங்கிறதுக்காக
அவள்லாம் வாதரசனானாம். அவள்லாம் யாருன்னாள்? காற்றை சாப்பிட்டு இருக்கப்பட்டவாள். அவள்லாம் அப்படி தபஸ் பண்ணுவாளாம் இந்த ரிஷிகள் எல்லாம். வாதரசனானாம், அவள்லாம் காற்றை சாப்பிட்றவாள். வாதாசி பர்ணாசிகள். சிரமணானாம், நிறைய சிரமத்தைப்பட்டு தபஸ் பண்ணுவாளாம். அதனால தான் சிரமணாள்னு பேர். தமிழில் சமணர்கள்னு சொல்கிறது. சமணர்கள்னால் ஜெயின் ரிஷிகளை பற்றி சொல்லுவாள். சமணர்கள்ங்கிற வார்த்தை சிரமணானாம்ங்கிறதுலேருந்து வந்தது, மருவி வந்த வார்த்தை இது. அது தன்னுடைய உடம்பை வருத்தி ரொம்ப தபஸ் பண்ணி இருக்கக்கூடிய மகான்கள் அவள்னா எப்படி ஊர்துவமந்தினாம், துளி கூட விஷய சுகங்களில் ஈடுபடாமல் நைஷ்டிக பிரம்மச்சாரிகளாக இருக்கப்பட்ட ரிஷிகள். ரிஷினாம், அப்பேற்பட்ட வசதியான இந்த ரிஷிகள் தர்மான்னு ரொம்ப தர்மிஷ்டாள். அவள் தர்சயித்து காமஹா சுக்லயா தனுவா, அவள் ரொம்ப சுத்த சத்துவரூபியாக இருந்தது. தன்னுடைய நடத்தையினால அப்படி காண்பிக்க விருப்பம் கொண்டு அந்த நாபியினுடைய மனைவியினுடைய மேரு தேவினத்தில் சுவாமி அவதாரம் பண்ணாலாம். தது அவரோதாயனே மேரு தேவியாம் அவதாரா, இந்த ஆக்னிதிரனுக்காக அந்த மேரு தேவியினுடைய வயத்தில் குழந்தையாக பிறந்தாள் சுவாமி. அவருக்கு தான் ரிஷபதேவன் பேர். அதை அடுத்த அத்தியாயத்தில் சொல்ல போகிறாள். இப்படி ரொம்ப வசத்தியான அத்தியாயம் நாபி சரித்திரம். இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே திருத்தீயோத்தியாய. ஸ்ரீ ஹரையே நமः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரையே நமः. அசங்கநிஷித ஞானானல விதூதாசேஷமலானாம், அசங்கநிஷித ஞானானல விதூதாசேஷமலானாம், அசங்கநிஷித ஞானானல விதூதாசேஷமலானாம் பவத்ஸ்வபாவானாம் 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 ஆத்மா ராமாணாம் முனீனாம் ஆத்மா ராமாணாம் முனீனாம் ஆத்மா ராமாணாம் முனீனாம் அனவரத பரிகுணித குணகண பரம மங்களாயன குணகண கதனோசி. அனவரத பரிகுணித குணகண பரம மங்களாயன குணகண கதனோசி. அனவரத பரிகுணித குணகண பரம மங்களாயன குணகண கதனோசி. அத கதஞ்சித் ஸ்கலன க்ஷுத்பதன ஜிரும்பண. அத கதஞ்சித் ஸ்கலன க்ஷுத்பதன ஜிரும்பண. அத கதஞ்சித் ஸ்கலன க்ஷுத்பதன ஜிரும்பண. துரவஸ்தானாதிஷு விவசானாம் துரவஸ்தானாதிஷு விவசானாம் துரவஸ்தானாதிஷு விவசானாம் ந ஸ்மரணாய ஜ்வர மரண தசாயாமபி ந ஸ்மரணாய ஜ்வர மரண தசாயாமபி ந ஸ்மரணாய ஜ்வர மரண தசாயாமபி சகல கஷ்மல நிரசனானி சகல கஷ்மல நிரசனானி சகல கஷ்மல நிரசனானி தவ குணகிருத நாமதேயானி தவ குணகிருத நாமதேயானி தவ குணகிருத நாமதேயானி வச்சன கோச்சராணி பவந்து வச்சன கோச்சராணி பவந்து வச்சன கோச்சராணி பவந்து. கிஞ்சாயம் ராஜர்ஷி அபத்யகாமः கிஞ்சாயம் ராஜர்ஷி அபத்யகாமः கிஞ்சாயம் ராஜர்ஷி அபத்யகாமः பிரஜாம் பவாத்ரிஷீம் ஆசாசானः பிரஜாம் பவாத்ரிஷீம் ஆசாசானः பிரஜாம் பவாத்ரிஷீம் ஆசாசானः ஈஸ்வரமாசிஷாம் ஸ்வர்காபவர்கயோரபி பவந்தம் உபதாவதி. ஈஸ்வரம் ஆசிஷாம் ஸ்வர்காபவர்கயோரபி பவந்தம் உபதாவதி. ஈஸ்வரமாசிஷாம் ஸ்வர்காபவர்கயோரபி பவந்தம் உபதாவதி. பிரஜாயாம் அர்த்தப்ரத்யயः பிரஜாயாம் அர்த்தப்ரத்யயः பிரஜாயாம் அர்த்தப்ரத்யயः. தனதமிவாதனः பலீகரணம் தனதம் இவாதனः பலீகரணம் தனதமிவாதனः பலீகரணம். கோ வா இஹதே
को वा इहते को वा इहते अपराजितो अपराजितया मायया अपराजितो अपराजितया मायया अपराजितो अपराजितया मायया अनवसित पदव्य अनावृतमतिः अनवसित पदव्य अनावृतमतिः अनवसित पदव्य अनावृतमतिः विषय विषरय विषय विषरय विषय विषरय अनावृत प्रकृतिः अनावृत प्रकृतिः अनावृत प्रकृतिः अनुपासित महच्चरणः अनुपासित महच्चरणः अनुपासित महच्चरणः यदुहवाव तव पुनः यदुहवाव तव पुनः यदुहवाव तव पुनः अदभ्रकर्तः 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 यः समाहूतः यः समाहूतः यः समाहूतः तत्रार्थधियां मंदानां तत्रार्थधियां मंदानां तत्रार्थधियां मंदानां नस्तद्यद्देव हेलनं नस्तद्यद्देव हेलनं नस्तद्यद्देव हेलनं देवदेवार्हसि 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 साम्येन सर्वान् प्रतिवोढुम् अविदुषां साम्येन सर्वान् प्रतिवोढुम् अविदुषां साम्येन सर्वान् प्रतिवोढुम् अविदुषाम् श्रीशुक उवाच इति निगदेन अभिष्टूयमानः इति निगदेन अभिष्टूयमानः इति निगदेन अभिष्टूयमानः भगवान् अनिमिषऋषभः भगवान् अनिमिषऋषभः भगवान् अनिमिषऋषभः वर्षधराभिवादित 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 अभिवन्दितचरणः 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 सदयम् इदमाह सदयम् इदमाह सदयम् इदमाह श्री भगवानुवाच श्री भगवानुवाच श्री भगवानुवाच अहो बताहं ऋषयः अहो बताहं ऋषयः अहो बताहं ऋषयः भवद्भिः अवितथगीर्भिः भवद्भिः अवितथगीर्भिः भवद्भिः अवितथगीर्भिः वरम् असुलभम् अभियाचितः वरम् असुलभम् अभियाचितः वरम् असुलभम् अभियाचितः यदमुष्यात्मजः मया सदृशः यदमुष्यात्मजः मया सदृशः यदमुष्यात्मजः मया सदृशः भूयादिति ममाहमेव अभिरूपः कैवल्यात् भूयादिति ममाहमेव अभिरूपः कैवल्यात् भूयादिति ममाहमेव अभिरूपः कैवल्यात् अथापि ब्रह्मवादः अथापि ब्रह्मवादः अथापि ब्रह्मवादः न मृषा भवितुमर्हति न मृषा भवितुमर्हति न मृषा भवितुमर्हति ममैव हि मुखं यत् ममैव हि मुखं यत् ममैव हि मुखं यत् द्विजदेवकुलं 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 तथा अग्निध्रिये तथा अग्निध्रिये तथा अग्निध्रिये अंशकलया अवतरिष्यामि अंशकलया अवतरिष्यामि अंशकलया अवतरिष्यामि आत्मतुल्यम् अनुपलभमानः आत्मतुल्यम् अनुपलभमानः आत्मतुल्यम् अनुपलभमानः श्रीशुक उवाच श्रीशुक उवाच श्रीशुक उवाच इति निशामयन्त्याः इति निशामयन्त्याः इति निशामयन्त्याः मेरुदेव्याः 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 पतिमपिधाय अंतर्दधे भगवान् पतिमपिधाय अंतर्दधे भगवान् पतिमपिधाय अंतर्दधे भगवान् बर्हिषि तस्मिन्नेव
பர்ஹிஷி தஸ்மின்னேவ பர்ஹிஷி தஸ்மின்னேவ விஷ்ணுதத்த பகவான் விஷ்ணுதத்த பகவான் விஷ்ணுதத்த பகவான் பரமர்ஷிபிः பிரசாதிதः பரமர்ஷிபிः பிரசாதிதः பரமர்ஷிபிः பிரசாதிதः நாபே பிரியசிகீர்ஷயா நாபே பிரியசிகீர்ஷயா நாபே பிரியசிகீர்ஷயா ததவரோதாயனே மேருதேவ்யாம் ததவரோதாயனே மேருதேவ்யாம் ததவரோதாயனே மேருதேவ்யாம் தர்மான் தர்ஷயிது காமः தர்மான் தர்ஷயிது காமः தர்மான் தர்ஷயிது காமः வாதரசனானாம் ஸ்ரவணானாம் வாதரசனானாம் ஸ்ரவணானாம் வாதரசனானாம் ஸ்ரவணானாம் ऋषीणाम् ऊर्ध्वमन्थिनां ऋषीणाम् ऊर्ध्वमन्थिनां ऋषीणाम् ऊर्ध्वमन्थिनां शुक्लया तनुवा अवततारा शुक्लया तनुवा अवततारा शुक्लया तनुवा अवततारा। ओमिति श्रीमद्भागवते महापुराणे पंचमस्कन्धे तृतीयोऽध्यायः। श्रीहरये नमः। இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரயே நம. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே திருத்தீயோऽध्यायः. ஸ்ரீ சுக உவாச்ச நாபி அபத்யகாமः அப்ரஜயா மேருதேவ்யா பகவந்தம் யஜ்ஞபுருஷம் அவகிதாத்மா அயஜத தஸ்ய ஹவாவ ஸ்ரத்தயா விசுத்தபாவேன யஜதः प्रवर्गेषु प्रचरत्सु द्रव्य देश काल मंत्र ऋत्विक दक्षिणा विधान योगोपपत्या दुरधिगमोऽपि भगवान् भागवत वात्सल्यतया सुप्रतीक आत्मानम् अपराजितं निज जन अभिप्रेतार्थ विदित्सया गृहीत हृदयः हृदयङ्गमं मनोनयनानन्दन अवयवाभिरामम् आविश्चकार। अतः तम् आविष्कृत भुजयुगलद्वयं हिरण्मयं पुरुषविशेषं कपिशकौशेयाम्बरधरं उरधिविलसत् श्रीवत्सललामं धरवर वनरुह वनमाला अच्छूरि अमृतमणिगदादिभिः उपलक्षितं स्फुटकिरण प्रवर मुकुट कुण्डलकटक कटिसूत्रहारकेयूरनूपुरादि अंगभूषण विभूषितं ऋत्विक् सदस्य गृहपतयः अधना इव उत्तमधनम् उपलभ्य स बहुमानम् अर्गणेन अवनतशीर्षाणः उपतस्थुः। ऋत्विजः ऊचु अर्हसि मुहुः अर्हत्तम अर्हणमस्माकम् अनुपतानां नमो नमैति एतावत् सदुपशिक्षितं कोर्हति पुमान् प्रकृति गुण व्यतिकर मतिरनीशः ईश्वरस्य परस्य प्रकृति पुरुषयोः अर्वोक्तनाभिः नाम रूपाकृतिभिः रूप निरूपणं सकल जननिकाय वृजिन निरसन शिवतम प्रवर गुण गणैक देश कथनादृते परिजनानुराग विरचित शबल संशब्द सलिलसित किसलय तुलसिका दूर्वाङ्कुरैरपि संभृतया सपत्न्यया किल परम परितुष्यसि अथानयापि न भवत इज्यया उरुबारभरया समुचितमर्थम् इहोपलभामहे आत्मन एवानुसवनम् अंजसा अव्यतिरेकेण भूभूयमान अशेष पुरुषार्थ स्वरूपस्य किन्तु नाथाशिषः आशासानानाम् एतत् अभिसंराधनमात्रं भवितुमर्हति। तद्यथा बालिशानां स्वयमात्मनः श्रेयः परमविदुषां परमपुरुष प्रकर्षकरुणया स्वमहिमानं चापवर्गाख्यम् उपकल्पयिष्यन् स्वयं नापचित एव इतरवत् योपलक्षितः अथायमेव वरो हि अर्हत्तम यर्हि बर्हिषि राजर्षेः वरदर्शभो भवान् निजपुरुषेक्षणविषयः आसीत्
அசங்க நிஷித ஞானானல விதூதாசேஷமலானாம் பவத் ஸ்வபாவானாம் ஆத்மா ராமாணாம் முனீனாம் அனவரத பரிகுணித குணகண பரமமங்களாயன குணகண கதனோசி அத கதஞ்சித் ஸ்கலன க்ஷுத்பதன ஜிரும்பண துரவஸ்தானாதிஷு விவசானாம் ந ஸ்மரணாய ஜ்வர மரண தசாயாமபி சகல கஷ்மல நிரசனானி தவ குணகிருத நாமதேயானி வச்சன கோச்சராணி பவந்து கிஞ்சாயம் ராஜர்ஷி அபத்யகாமः பிரஜாம் பவாத்ருஷீம் ஆசாசானः ஈஸ்வரமாசிஷாம் ஸ்வர்காபவர்கயோரபி பவந்தமுபதாவதி பிரஜாயாம் அர்த்த பிரத்யயः தனதமிவாதனः பலீகரணம் கோவா இஹதே அபராஜிதோ அபராஜிதயா மாயையா அனவசித பதவிய அனாவிருத்தமதி விஷய விஷரய அனாவிருத்த பிரகிருதி அனுபாதித மஹச்சரணः யதுஹவாவ தவ புனः அதப்ரகர்த்தः இஹ சமாஹூதः தத்ரார்த்ததியாம் மந்தானாம் நஸ்தத் யத்தேவ ஹேளனம் தேவதேவார்ஹசி சாம்யேன சர்வான் பிரதிவோடும் அவிதுஷாம். ஸ்ரீசுக உவாச்ச இதி நிகதேன அபிஷ்டூயமானः பகவான் அனிமிஷர்ஷபः வருஷதராபிவாதித அபிவந்தித சரணः சதயம் இதமாஹ. ஸ்ரீ பகவான் உவாச்ச அஹோ பதாகம் ऋषयः பவத்பிः அவிததகைர்பிः வரம் அசுலபம் அபியாசிதः யதமுஷ்யாத்மஜः மயா சதృशः பூயாதிதி மமாஹமேவ அபிரூபः கைவல்யாத் அதாபி பிரம்மவாதः ந மிருஷா பவித்துமர்ஹதி மமைவை முகம் யத்விஜதேவ குலம் தத ஆக்னீத்ரியே அம்சகலயா அவதரிஷ்யாமி ஆத்மதுல்யம் அனுபலபமானः. ஸ்ரீசுக உவாச்ச இதி நிஷாமயந்த்யாः மேருதேவ்யாः பதிமபிதாய அந்தர்ததே பகவான் பர்ஹிஷி தஸ்மின்னேவ விஷ்ணுதத்த பகவான் பரமர்ஷிபிः பிரசாதிதः நாபேः பிரியசிகீர்ஷயா ததவரோதாயனே மேருதேவ்யாம் தர்மான் தர்சயித்து காமः. வாதரசனானாம் ஸ்ரமணானாம் ऋषीणाम् ऊर्ध्वमन्थिनाम् शुक्लया तनुवा अवतताराः. ஓம் ஸ்ரீ ஹரே நம. இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே திருத்தீயோத்தியாய. ஸ்ரீ ஹரே நம. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ ஹரே நம. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरे नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम.
சத்குரு சுவாமினः ஜெய். ஆஞ்சநேய சுவாமினः ஜெய்.